அண்ணனை பார்த்தா கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா எல்லாமே எனக்கு அப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பா தான், அதுக்கப்புறம் தான் அம்மா. ரெண்டு பேருமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எனக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட்டே ரெண்டு பேர் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கே மாட்டேன். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். அதுக்கப்புறம் தான் என்னோட கோச்சஸ் எல்லாமே வரும். அதுக்கு அது நிறைய ஹார்ட் ஒர்க், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் போது அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வேர்டு. அதெல்லாம் அந்த டைம்ல எப்படி ஸ்ட்ரகிள் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. தாண்டி வந்தால் தான் நம்மளால வர முடியும். அது கிரிக்கெட்ல அச்சீவ் பண்ண ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்ற டீமோட பாண்டிங், எஸ்பெஷலி இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து செம கேரக்டர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அந்த கேப்டன்ற பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு அந்த கேப்டன் எல்லாமே. ஸோ அந்த டீமை வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த சைடு டீமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு நம்ம இந்தியா விட்டுட்டு அந்த சைடு போனாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் நல்லா பழகுவாங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா செமிஃபைனல்ஸ்குள்ள போகும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் வின் பண்ணும்போது செம ஹாப்பி. ஏன்னா அதுல நான் 56 நாட் அவுட், ரொம்ப செம ஹாப்பி. ஏன்னா கோச்சா சொல்லியிருப்பாங்க நீ தான் முடிச்சுட்டு வரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தான், நீ தான் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா த்ரிஷான்னு அவங்க அவுட் ஆயிருப்பாங்க. ஏன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள் முடிச்சுட்டு வரணும் போது அதை முடிச்சும் போது செம ஹாப்பி. என்னால சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. செம ஹாப்பி அந்த செமிஃபைனல்ஸ் முடிச்சு கொடுத்தவங்க. விமென்ஸ் கிரிக்கெட்ல பெரிய அளவுல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்பதான் தொடங்கியிருக்கு. அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்த அளவுக்கு வந்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிளேயருக்கு கிடைக்கிறது பெரிய டாஸ்கா பாக்குறாங்க. தமிழனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு அண்டர்-19 வேர்ல்ட் கப் போய் வின் பண்ணிருக்கீங்க. அதான் நான் சொல்றேன், செம ஹாப்பி அது. ஏன்னா டிஎன்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹெல்ப் பண்ண டிஎன்சிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். நம்ம 1 by 1 தான் போக முடியும். ஏன்னா நம்ம 1 by 1 தான் நம்மளால போக முடியும். பட் ஆனா இதுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தா கண்டிப்பா எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம். ஒரே வார்த்தை தமிழ்நாடுல இருந்து புஷ் இல்லாம இல்ல, பட் ஹார்ட் ஒர்க் இருந்தா எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம்.